குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட்டு ஜிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து நம்ம இப்போ பிரித்து இதில் போட்டு சேர்ப்போம். ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கணும். சர்க்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப்பு இந்த கப்பால் சர்க்கரை போட்டுக்கணும். தண்ணி ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிக்கணும். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி 1.5 கப் சர்க்கரை போட்டு பாகு எடுத்துக்கணும். லைட்டாக கையில் கொஞ்சமாக நெய் தடவி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி உருண்டையை ரெடி பண்ணி வச்சுக்கணும். விரிசல் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 8 நிமிஷம் கொதிச்சா போதும். பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இறக்கி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வில் ஒரு வானலை போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெயை மிதமான தீயில் காய வைக்கணும். மாவு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. எண்ணெய் காய்ஞ்சதும் எடுத்து வானலில் போட வேண்டியது தான். மிதமான தீயை வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் உருண்டைகளை எடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டு மறுபக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். செவந்து வரணும். நல்லா இந்த அளவு நல்லா கலர் வந்ததும் எண்ணெயை நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கணும். மறுபடியும் மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். மறுபடியும் போட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கணும். சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போது குலோப் ஜாமுனை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும். சூப்பராக சுட சுட சுவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு பாருங்கள்.